நம்ம மண்டை கொடுத்தவனு இருக்கிறான்னு இல்லை, அவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கனுக்கெல்லாம் அறிவே கிடையாது, அவன்லாம் முட்டா பயலுங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி போவானுங்க, ஆட்டு மந்தைங்க, இங்கே இருக்கிறவனு பூரா புரட்சிக்கு தயாராக இருக்கிறவனுக்கு தான் இது பகுத்தறிவு மண், இங்கே அருவி தழும்பி அப்படியே ரோட்டில் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அவ்வளோத்தையும் இல்லை, இது கேவலமான இடங்கிறத நேற்றைக்கு அது நிரூபிச்சுது. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த தேர்தல் வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்கள் வீரமிக்க போராட்டத்தை நடத்தி பீகார்ல வாக்குரிமை பறிக்கப்பட்ட 65 லட்சம் பேரையும் மீண்டும் இணைப்பதற்காக அரசு இசைஞ்சுக்குது அப்படிங்கிற அளவுக்கு அங்க போராட்டம் நடத்திக்கிறாங்க. எப்பவுமே நீங்க அது விவசாயிகளுடைய வீரஞ்செறிந்த போராட்டமா இருந்தாலும் சரி, வடகிழக்கு மாகாணங்கள் நடக்கூடிய போராட்டமா இருந்தாலும் சரி, வடக்குல மக்கள்லாம் உணர்வுபூர்வமா நல்லா இருக்கிறாங்க. இந்த உண்மையை நாம அழுத்தி சொல்லணும். ஏன்னா யார் முட்டாளா இருப்பாங்கன்னா, சொகுசுல இருக்கிறவன், திங்கிறதுக்கு சோறுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டவன், பசியில இருக்கிறவன் போராடுவான்டா. அதான் அரசியல். அந்த மண்டை வீங்கிகள் இதை கவனிக்கணும்.